இப்போ இதனுடைய டிஸ்டிங்ஷன் கூட தெரியாமல் இதை வந்து ஒரு மேற்கோள் காட்டி பேசுகிறாரு அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்களுடைய இக்னரன்ஸை வெளிப்படுத்துகிறாங்கன்றதான் அர்த்தம். இது ஒன்று. ரெண்டாவது, சட்டசபையில் ஓப்பனாக பொய் சொல்லியிருக்காரு திரு ஜோசப் விஜய். ஓப்பனாக பொய் சொல்லியிருக்காரு. என்னென்ன பொய் சொல்லியிருக்காரு? நான் ஒரு 2-3 சாம்பிள் மட்டும் சொல்கிறேன். கொரோனா காலத்தில் நான் வந்து மக்களுக்கு உதவி செஞ்சேன்னு சொன்னார். என்னைக்காவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கொரோனாவில் அந்த படம் ரிலீஸ் பண்ணாங்க தியேட்டரில், மாஸ்டரா ஏதோ ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரிலீஸ் பண்ணி கொரோனா மக்களுக்கு என்ன உதவி செஞ்ச? நீ கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சியா? சேவை கொடுத்தியா? இல்லை வந்து முதலமைச்சரை பார்த்து நிதி கொடுத்தியா? என்ன கொடுத்தேன்? ஒன்றும் கிடையாது. அந்த முதல் கொரோனாவை ஹேண்டில் பண்ணார் எடப்பாடி. 2வது கொரோனாவை ஹேண்டில் பண்ணார் திரு மு.க. ஸ்டாலின். ஒரு கொரோனா வார்டுக்குள்ளேயே ட்ரெஸ்ஸை போட்டு கோயம்புத்தூரில் வார்டுக்குள்ளேயே உயிரை பணயம் வச்சு போயிட்டு வந்தார். நீங்கள் எப்படி கொரோனா பேஷண்ட்டே பார்க்க டாக்டர்களே இப்போ கிட்டத்தட்ட போகாத நிலைமையில் இருக்கும் பொழுது ஒரு முதல்வர் அந்த வயசில் உள்ளே போயிட்டு வந்தார். ஆக்சிஜன் சிலிண்டர் அரேஞ்ச் பண்ணார், பெட்ஸை இன்க்ரீஸ் பண்ணார், ஏகப்பட்ட பேரை காப்பாற்றினார். இவங்க 2 பேரும் அந்த வேலை பண்ணாங்க. வேர் வாஸ் விஜய்? எங்கே இருந்தார் விஜய் கொரோனாவில்? அப்போ சட்டமன்றத்தில் வந்து கொரோனாவில் நான் பாடுபட்டேன்னு ஒரு பொய்யை பதிவு பண்ணுறார். 2வது, 2015 வெள்ளம் வரும் பொழுது நம்ம எல்லாம் அப்போ தான் நான் வந்து டெல்லியிலேருந்தே வந்திருக்கேன். சென்னையில் ஓஸ்டாக இருந்தப்ப அந்த வெள்ளத்தில் எத்தனை என்ஜிஓக்கள், எத்தனை இளைஞர்கள் களத்தில் இறங்கி மக்களுக்காக, இஸ்லாமிய அமைப்புகள் ஜமாத் இறங்கி நின்று வேலை பார்த்தாங்க. எங்கேயாவது விஜய் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு எங்கேயாவது ஒரு நியூஸ் படிச்சிருக்கீங்களா? ஏதாவது ஒரு செய்தித்தாள் வந்திருக்கா? இல்லை. 3வது எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும், ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நான் 10 நாளும் இந்த போராட்டத்தில் ஃபுல்லாக சென்னையில் கலந்துருக்கேன். லட்சக்கணக்கான பேர் நம்ம எல்லாருமே கலந்துருக்கோம். அத்தனை பேரும் கலந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம். ஒரு நாள் இவர் எங்கேயோ இந்த கூட்டத்தோட வந்து முகத்தை மூடிட்டு வந்து போட்டோ எடுத்துட்டு நானும் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்து கொண்டேன் என்ற ஒரு மிகப்பெரிய பொய்யை. இப்படி பார்த்தா அந்த ஹிப்ஹாப் தமிழா, ஜிவி பிரகாஷ், லாரன்ஸ் ஒரு நிறைய பேர், எத்தனை பேர் வந்தாங்க. நீ வந்து எங்கேயாவது வேறு கூட்டமாக வந்து சும்மா வேடிக்கை பார்க்க வந்துட்டு நான் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்து கொண்டேன்னு ஒரு பொய்யை வந்து சட்டமன்றத்தில், வரலாற்று சிறப்புமிக்க மாண்புமிக்க சட்டமன்றத்தில் பொய்யை பதிவு பண்ணுறாரு.